இந்த ஜனனிய வந்து எப்படியாவது போலீஸ்கிட்ட வந்து புடிச்சு குடுத்துறணும். இந்த வீட்டுக்குள்ள ஜனனிய வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்ல இருக்கிறவங்க வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த கதிர், அதுக்கப்புறம் ஞானம், அதுக்கப்புறம் வந்து ஆ ஆ ஆதி குணசேகரன். இவங்க எல்லாருமே ரொம்பவே வந்து தீவிரமா வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ராவணன் அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து உட்கார்றது, அவங்க சொல்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல வைக்கிறது. இந்த மாரி தான் வந்து கதைக்களத்த வந்து கொண்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. அண்ட் வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. இந்த மாரி ஒருத்தன் வர்றான், வீட்டுக்குள்ள உட்கார்றான், தம்பி தம்பின்னு சொல்றாங்க, சாப்பிட வைக்கிறாங்க. என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நந்தினி, ரேணுகா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து கன்ஃப்யூஷன்ல தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்லாருமே வந்து நந்தினி, ரேணுகா இவங்க 2 பேரையுமே மட்டுமே தான் டார்கெட் பண்ணி திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது கோவப்பட்டுச்சு அப்படின்னா கதிர் வந்து அவங்க 2 பேத்தையும் திட்டுறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விசாலாட்சி அவங்கள வந்து எவ்வளோ தூரம் திட்டணுமோ திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, அதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே வந்து அவங்க பண்றதும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நியாயம் இல்லாதது மாரி தான் தோணுது. ஒண்ணு அவங்க இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும். இப்போ ஈஸ்வரிய பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே தனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதி குணசேகரன் பக்கம் முழுசா அவங்க வந்து தாவிட்டாங்க. நான் வந்து ஜனனி பக்கம் நிக்க மாட்டேன். நிச்சயமா வந்து அவ இந்த வீட்ல வந்து எல்லாரையுமே வந்து கஷ்டப்படுத்தணும்னு தான் நெனச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் சொன்ன எல்லாத்தையுமே வந்து நம்பிட்டு, ஜனனிய நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் நம்புற மாரி இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி, ஆதி குணசேகரன் என்ன சொன்னாலுமே வந்து அதுதான் சரி அப்படிங்கிற மாரி நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவள கூட வந்து சரின்னு விட்டுறலாம். ஆனா அவ கூட பண்றது வந்து ரொம்பவே பெரிய தப்பு தான். இது எல்லாமே பண்ணது வந்து ஈஸ்வரிக்காக மட்டும் தான். பிளஸ் எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஈஸ்வரி முன்னாடி சொல்லியாச்சு ஓப்பனா. இதுதான் நடந்துச்சு, இதுதான் உண்மை அப்படின்னு. அப்படி தெரிஞ்சு கூட ஈஸ்வரி வந்து அந்த பழைய விஷயங்கள வந்து நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் கூட முயற்சி பண்ணல. இதுதான் வந்து உண்மை. அது அவங்க சைட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்னே வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க இத்தன பேர் வந்து சொல்றாங்க, ஜனனி இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன் நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடாது? ஒருவேளை உண்மையிலேயே ஜனனி மேல எந்த தப்பும் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன? நம்ம நம்ம புருஷன் தான் வந்து நம்மள இந்த மாரி பண்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பாரோ! இதெல்லாம் வந்து அவங்க இன்னும் வரைக்கும் யோசிச்சு பார்க்கவே இல்ல. அப்படி யோசிச்சு பார்த்திருந்தோம் அப்படின்னா, எப்பயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க திருந்திருப்பாங்க. ஜனனிக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணி, இந்நேரம் ஆதி குணசேகரன வந்து ஜெயில்ல தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ, அவ்ளோ சீக்கிரமா இது முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ட்விஸ்ட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதனால பார்த்தீங்கன்னா, இங்க நந்தினி, ரேணுகா இவங்க 2 பேராலயுமே வந்து எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஜனனி பக்கம் போனோம் அப்படின்னா, புருஷன்காரன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்ல இருக்கக்கூடாது. உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இவங்க பக்கம் போனோம் அப்படின்னா, இந்த மாரி வந்து உங்களுக்காக இவ இவ்ளோ இது பண்ணா. ஆனா நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நம்பிக்கை துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆக மொத்தம் அவங்க அங்கிட்டும் போகாம, இங்கிட்டும் போகாம எனக்கு என்ன அப்படிங்கிற மாரி அவங்க நடுநிலையில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதுவே வந்து பெரிய தப்பு தான். ஆனா அவங்களுக்கு எந்த பக்கம் போறது அப்படின்னு தெரியல. இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களோட புருஷங்க சொல்ற பேச்சு எல்லாமே வந்து கேட்டுட்டு அவங்க நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க ஓகே உண்மை சரி நம்ம இவங்க பக்கம் மாறிருவோம்ன்னு மாறுறாங்களா? இல்ல சும்மாக்காச்சும் அவங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிய வருங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ராவணன் வந்து இந்த விகேவ கொலை பண்ணது அந்த பாடிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்ல அந்த ஆள் வேற சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த விகே வந்து உயிரோட வரப்போறான். வந்து ராவணன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணம். ஸ்டார்ட்டிங்லேருந்து அவரோட மாஸ்டர் பிளான்ல தான் வந்து தர்ஷினிய வந்து தூக்குனது. அதுக்கப்புறம் அவளையும், அந்த பையனையும் அடைச்சு வச்சது எல்லாத்தையுமே வந்து உண்மைய சொல்ல போறான்னு நெனைக்கிறேன். ஸோ அது மூலமா ராவணன் இவ்ளோ பெரிய துரோகத்த இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கான். எதுக்காக இப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிய வரும். அப்படிங்கிற மாரி தான் வந்து கதை வரப்போகுதா அப்படின்னு தோணுது. மேபி ராவணன் வந்து சிக்காம வேற மாரி சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா விகே உண்மையிலேயே உயிரோட இருக்கான் அப்படிங்கிற விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நிச்சயமா அவன வந்து உயிரோட இருக்க விட மாட்டான். எப்படியாவது வந்து எல்லா உண்மையுமே வந்து எல்லார்கிட்டயுமே சொல்லிருவான் அப்படின்னு பயந்துகிட்டு, ஸோ நிச்சயமா ராவணன் மறுபடியும் அந்த விகேவ கொலை பண்றதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணுவான். உயிரோட வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இன்னொரு பக்கம் வந்து சரி இது எல்லாமே வந்து தாண்டி இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்து நம்ம ஜனனி தான் தர்ஷினிய கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி தர்ஷினி தான் வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி அவங்க ஃபோன் பண்ணும்போது நான் போனேன். ஆனா வந்து வேற வேற மாரிலாம் நடந்துருச்சு. ஸோ என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது வந்து ஜனனி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்னு பார்த்தா, இப்ப அவளுமே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மறந்த மாரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. லைக் அவங்க அம்மா மாதிரி. ஏன்னா அம்மா மாதிரி தான பொண்ணும் இருப்பா. அம்மாவும் சேம் இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதே மாரி இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தர்ஷினிக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லாத மாரி, என்ன கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே மயக்கம் மாறிய மாரியே வந்து நடிக்கிறது. அப்படி இப்படின்னு உருட்டுறது. இந்த
இந்த மாரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை விஷயத்த வந்து வெளில கொண்டு வரதுக்கே ஒருத்தவங்க இவ்ளோ தூரம் போராட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அண்ட் உங்களுக்கு இத பத்தி என்ன தோணுது? அண்ட் நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.